நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க. பணம் கம்மியா கொடுத்து வாங்குற பழங்கள்லாம் அது நல்லா இல்லாத பழம். ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து விலையுயர்ந்த பழங்களை வாங்கினாதான் அது சத்தான பழங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இந்த பழத்தை பத்தி நான் சொல்றேன், நீங்க அதிசயத்து போயிருவீங்க. என்ன ஒரு 10 வகையான நோய்களை குணமாக்குது, அப்படி என்னென்ன நோய்ன்றதை விலாவாரியா பார்க்கலாமா? இதுல என்னென்ன சத்து இருக்குன்றத முதல்ல பாத்துக்கங்க. இந்த வெள்ளரி பழத்துல விட்டமின் சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் P1 இருக்கு, P6 இருக்கு, PK இருக்கு, போலைட் அப்படின்ற ஒரு சத்து இருக்கு. அது என்ன, அதை பத்தி நான் சொல்றேன். காப்பர் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் இருந்துட்டு போகுது அப்படின்னா இது ஒவ்வொன்றும் என்னென்ன பிரச்சனை சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இனிக்காத பழம் இதுதான். பழத்துல இனிப்பு சுவை அதிகமா கம்மியா இருக்கிறது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதிகமா இந்த பழத்தை எடுத்துக்க முடியுது. அப்படிப்பட்ட இந்த பழத்தை நாம கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இது ரோட்டோரத்துல விற்கக்கூடிய ஒரு பழம். ஏழைகள் வாங்கி சாப்பிடுற ஒரு பழம் ஆயிடுச்சு. இப்ப ஏழைகள் வாங்கி சாப்பிடுறது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு மனப்பான்மை. ஏன்னா அது இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாமா? முதல்ல இது பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, லோ பிபின்னு சொல்றோம் இல்லையா, பிளட் பிரஷர், அதை சரி பண்ணுதுங்க. ஏன்னா இதுல பொட்டாசியம் சத்து இருக்கு. பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி சீராக்குது இந்த பழம்.